அனைவருக்கும் வணக்கம். சமையலின் ருசி பக்குவமே. இன்றைக்கி இட்லிக்கு கத்திரிக்காய் கடைசல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. கத்திரிக்காய், அரை பீக்கங்காய், ஒரு உருளைக்கிழங்கு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கொஞ்சமாக புளி. கத்திரிக்காய் போடுறதுனால கொஞ்சம் புளி போட்டால் நல்லாயிருக்கும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க, பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப நல்லா வதங்கணும் அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தக்காளி ஆட் பண்ணுங்கள். அதுவும் ரொம்ப பெருசாக வதங்கணுங்கிற அவசியம் இல்லை, ஒரு லைட்டாக வதங்கினாலே போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பீக்கங்காய், ஒரு உருளைக்கிழங்கு, அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. என்னோடய சமையலெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அந்த கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு வேக அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா போதும். போட்டுட்டு கொஞ்சமாக கடைஞ்சிக்கோங்க, முடிஞ்சால் கடைஞ்சிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சியில் கூட ஒரு லைட்டாக ஒரு திருப்பிக்கலாம். எப்போதும் போல் எண்ணெய், கடுகு, ஒரு வெள்ளைப்பூடு, மிளகாய் வத்தல், கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிடுங்க. தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். வெறும் கத்திரிக்காய் கடைசலோட இட்லி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.